அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்களே, ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் எப்போதும் நம்மை வழிதவரச் செய்யவும் நமது ஈமானை பலவீனப்படுத்தவும் முயற்சிக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யார் ரஹ்மானின் நினைவிலிருந்து விலகிச் செல்கிறாரோ அவருக்கு நாம் ஒரு ஷைத்தானை நியமிப்போம், அவன் அவரது தோழனாக இருப்பான். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஜின்கள் நம்மை காண்கின்றனர், ஆனால் நம்மால் அவர்களை காண முடியாது. அவர்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் வசிக்க விரும்புகின்றனர், குறிப்பாக நமது வீடுகளில். அவை எந்த இடங்கள்? எப்படி நாம் பாதுகாப்பு தேடலாம்? வாருங்கள், ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக குளியலறை. குளியலறை ஒரு அசுத்தமான இடமாகும். அங்கு ஜின்களும் ஷைத்தான்களும் வசிக்க விரும்புகின்றனர். ஏனெனில் அங்கு பொதுவாக அல்லாவின் பெயர் உச்சரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த கழிவறைகள், குளியலறைகள் ஜின்களின் இருப்பிடங்களாகும். எனவே உனது தேவைக்காக அங்கு செல்லும்போது கூறு, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குப்சீவல் கஃபாயிஸ். அதாவது, அல்லாஹ்வே, ஆண் ஜின்களிடமிருந்தும் பெண் ஜின்களிடமிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். குளியலறையில் நுழையும் போது இடது காலை வைத்து நுழைய வேண்டும், வெளியேறும்போது வலது காலை வைத்து வெளியேற வேண்டும். மேலும் கதவை எப்போதும் மூடி வைக்க வேண்டும். இது ஜின்கள் வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதை தடுக்கும். இரண்டாவதாக, சமையலறை மற்றும் நெருப்பு பயன்படுத்தப்படும் இடங்கள். ஜின்கள் நெருப்பு உருவாக்கப்படும் இடங்களில், குறிப்பாக அடுப்புக்கு அருகில் வசிக்க விரும்புகின்றனர். எனவே உணவு சமைக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறவும். இது உணவை ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும் முற்றுப்புள்ளி. மேலும் உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி உண்ண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். ஏனெனில் விழுந்த உணவை ஷைத்தான் எடுக்க முயற்சிக்கும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், உனது உணவு விழுந்தால் அதிலிருந்து அழுக்கை நீக்கி உண்ணு, அதை ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதே. மூன்றாவதாக, சிலைகள் மற்றும் படங்கள் வைக்கப்படும் இடங்கள். வீட்டில் சிலைகள், விலங்குகளின் உருவங்கள் அல்லது சில படங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அங்கு ஜின்கள் வசிக்க வாய்ப்புள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வீட்டில் குரங்கு அல்லது படம் இருந்தால் மலக்குகள் அந்த வீட்டில் நுழைய மாட்டார்கள். எனவே இது போன்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும். இது மலக்குகளை உனது வீட்டிற்கு அழைக்கவும் ஷைத்தானை விரட்டவும் செய்யும். நான்காவதாக, குப்பைகள் குவிக்கப்படும் இடங்கள் மற்றும் குப்பை தொட்டிகள். ஜின்கள் அசுத்தமான இடங்களில், குறிப்பாக குப்பை தொட்டிகள், பழைய ஆடைகள் அல்லது குப்பைகள் குவிக்கப்பட்ட இடங்களில் வசிக்க விரும்புகின்றன. எனவே வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். வீட்டின் காலி இடங்களில் ஜின்கள் வசிக்கலாம், ஆனால் நீ அங்கு வசிக்க ஆரம்பித்தால் அவர்கள் பொதுவாக வெளியேறி விடுவார்கள், குறிப்பாக நீ பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்தால். கடைசியாக, வீட்டின் கதவுகள். இரவில் வீட்டின் கதவுகளை மூட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார்கள். ஏனெனில் ஷைத்தான் மூடப்பட்ட கதவை திறக்க மாட்டான். கதவை மூடும்போது பிஸ்மில்லா என்று கூறு. இது உனது வீட்டை ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும். மேலும் வீட்டில் ருக்யா, ஷரியத்தின்படி பிரார்த்தனை ஓதுவது ஜின்களை முழுமையாக விரட்ட உதவும். ஒரு நாளோ 2 நாட்களோ வீட்டில் ருக்யா ஓதினால் அது வீட்டை சுத்தப்படுத்தும். நண்பர்களே, இந்த எளிய விஷயங்கள், அல்லாஹ்வின் பெயரை உச்சரிப்பது, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, சிலைகளை அகற்றுவது, ருக்யா ஓதுவது, இவை உனது வீட்டையும் குடும்பத்தையும் ஜின்களின் மற்றும் ஷைத்தான்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும். அல்லாஹ்வே எங்களை ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்றுவாயாக.